சிக்கன் 65க்கு டஃப் குடுக்குற மாதிரி வீட்டு ஸ்டைல்ல கோபி 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர தனித்தனியா பிரிச்சு ஒரு ஹாட் வாட்டர்ல மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அத ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டு அத வடிகட்டி அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மேரினேட் பண்றதுக்காக ஒரு பிளேட்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரிசி மாவு, சோள மாவு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், உப்பு, ஆயில், கொஞ்சம் கர்டு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா திக் கன்சிஸ்டன்சி பேஸ்ட் வர மாதிரி நல்லா விரவி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணி வச்சிருந்த அந்த காலிஃப்ளவரை இதோட ஆட் பண்ணி நல்லா விரவி விட்டுட்டு 1 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா ஒதுக்கி வச்சுக்கோங்க. நல்லா மேரினேட் ஆனதும் ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை லஞ்சுக்கு உங்கள் பசங்களுக்கு சைடிஷாக கொடுத்து விட்டிங்கன்னா லஞ்ச் ஃபுல்லாக காலியாகி பாக்ஸ் அப்படியே வெறும் டப்பாவாக வரும். அந்த அளவுக்கு டேஸ்டியான அல்டிமேட்டான சைடிஷ் டிஷ் இது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மோர் குக்கிங் ரெசிபி வீடியோவுக்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.